அல்லேலூயா. தேவனை தேடும்படி வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று சிறுவையின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல். இன்றைக்கு இந்த செய்தியில நீங்க பார்க்கும்போது எப்படி நம்ம இடம் கொடுக்கணும், ஏன் இடம் கொடுக்காம இருக்கிறோம், நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு என்ன காரணம். உண்மையாவே தேவஜனமே, நம்ம ஒவ்வொரு மாசம் வாக்குத்தத்தம் பெற்றுக்கொள்றோம், ஒவ்வொரு மாசமும் ஆண்டவரோடு இணைந்து நம்ம ஜெபிக்கிறோம். ஜெபம் பண்றதெல்லாம் உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. 24 மணி நேரம் பைபிளை கையில வச்சுட்டு ஜெபிச்சுட்டே தான் இருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய குறைவுகள் மாறல, போராட்டங்கள் மாறல, தேவைகள் திருப்தி ஆகல, நினைச்ச காரியங்கள் நடந்து ஏறல. என்ன காரணம், என்ன காரணம், என்ன குறைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் மனம் திரும்பி. இந்த வார்த்தையை கேட்கும்போது நமக்கு கஷ்டமாக இருக்குல்ல. என்ன ஆண்டவரை எங்களை பார்த்து மனம் திரும்பின்றீங்க? நாங்களாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு தானே வந்திருக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தினால எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு தானே வந்திருக்கிறோம், எங்களை பார்த்து மனம் திரும்புன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு உங்கள் இருதயத்துக்குள்ளே ஒரு சிந்தை உண்டாகலாம். ஆனால் ஆண்டவர் சொல், நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால். அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் அமர்ந்திருக்கிறீங்க. நீங்கள் அமர்ந்திருத்தல் என்பது தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஜெபம் பண்ணுற ஒரு சூழ்நிலை. அமர்ந்திருக்கிறீங்க, ஆனால் எப்படி அமர்ந்தில்ல? மனம் திரும்பி அமர்ந்தில்ல. அப்போ மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் எப்படி இருக்குமா? அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனா இருக்கும். மனம் திரும்பி அமர்ந்திருந்தா நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. அந்த ரட்சிப்பு எதற்குள்ள இருக்குன்னா, அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்க பலன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இப்படி இதை சொல்றது யாரு? இஸ்ரவேலின் தேவனாகிய பரிசுத்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அடுத்த வசனமே சொல்லுது, நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல். அல்லேலூயா. நீங்க மனம் திரும்பி அமர்ந்துருங்க நான் சொல்றேன். ஆனா நீங்களோ எப்படி இல்லை? மனம் திரும்பி அமர்ந்து இல்லை. அப்போ நாங்கள் என்னதான் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்குள்ள கேள்வி எழும்புது. அப்படின்னா நீங்க கீழே 16ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படி அல்ல, குதிரைகளின் மேல் ஏறி ஓடி போவோம் என்கிறீர்கள், அப்படியே ஓடி போவீர்கள். வேகமான வாகனங்களின் மேல் ஏறி போவோம் என்கிறீர்கள், அப்படியே உங்களை துரத்துகிறவர்கள் வேகமாய் துரத்துவார்கள். நீங்கள் மலை உச்சியின் மேல் ஒரு கம்பத்தை போலவும் மேட்டின் மேல் ஒரு கொடியை போலவும் மீந்திருக்கும் மட்டாக ஒருவன் பயமுறுத்த 1000 பேரும் 5 பேர் பயமுறுத்த நீங்கள் அனைவரும் ஓடி போவீர்கள். அப்படித்தான் ஓடிட்டு இருக்கோம். அல்லேலூயா. ஆக்சுவலா ஆண்டவர் வசனம் சொல்லி கொடுத்தது என்ன? ஒருவன் ஜெபித்தா 1000 பேரும், 2 பேர் ஒன்றிணைந்தா 10000 பேரும் ஓடி போவாங்க. இதுதான் வசனம். ஆனால் இப்போ எப்படி தலைகீழ மாறிட்டு இருக்குன்னு பாருங்க. இங்கே என்ன நடக்குது? ஒருத்தர் பயமுறுத்தினாவே எத்தனை பேர் ஓடி போயிடுறோமா? 1000 பேர். அப்போ அது இருக்கிறது 33 கோடி தெய்வங்கள் நம்மளை சுற்றி இருக்கிற அசுத்த ஆவிங்க ஏராளமாக இருக்குது. இது அத்தனையும் பயமுறுத்த 5 பேர் பயமுறுத்த அனைவருமே ஓடி போகிறோமா? அல்லேலூயா. நீங்கள் ஓட 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 அவன் என்ன பண்ணிகிட்டே தான் இருப்பான்? விரட்டிக்கிட்டே தான் இருப்பான். அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓடினீங்கன்னா நான் என்ன பண்ணும்? விரட்டிட்டு எழுந்து நின்னீங்கன்னா அதுவும் நிற்கும், திருப்பி ஓடினீங்கன்னா அது பின்னாடி விரட்டி. இப்படிதான் நிலமை வாழ்க்கை. கடைசி வரலாம் அது என்ன பண்ணிகிட்டே இருக்கும்? விரட்டிக்கிட்டே தான் இருக்கும். அருமையான தெய்வஜனமே, எப்போ தெரியுமா அது பயந்து ஓடும்? நின்று நீங்கள் திரும்பி அதை பார்த்து அதட்டுனாதான் அது பயந்து ஓடும். நிற்கணும், எதிர்த்து நிற்கணும். அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, நீங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் மனம் திரும்பணும். அது ஆண்டவர் திரும்ப திரும்ப அந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் எச்சரித்து கொண்டே இருக்கிறார். நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றுக்கும் தடையாக இருப்பது இந்த மனம் திரும்புதல் தான். எங்களை பார்த்து ஏன் மனம் திரும்பலை அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுறீங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அப்படின்னா எதை வச்சு அவர் சொல்கிறார் நம்ம மனம் திரும்பலை என்பதை நீங்கள் பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனத்தை வாசிங்க. பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும் அல்லேலூயா.
இங்க ஆண்டவர் வருத்தப்படுற காரியம் என்ன, எதிலிருந்து நம்மளை மனம் திரும்ப செய்ய சொல்றாரு அப்படின்னா, என்னை அல்லாமல் நீங்க ஆலோசனை பண்றீங்க, அதுதான் பாவத்தோட பாவமா கூடிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. நாம் அவரோட தான் இருக்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த வார்த்தையை சொன்ன நோக்கம் என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் அவருக்காகவே பிரத்யேகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனம், அவரை ஆராதிப்பதற்கென்றவே என் ஜனம் என் ஜனம் என்று சொல்லி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனம். அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பாவத்தோட பாவமா கூட்டிகிட்டே இருக்கிறீங்க. எதுக்காக கூட்டுறீங்க? எப்படி கூட்டுறீங்க? என் ஆலோசனையை தள்ளி நான் இல்லாமலே நீங்கள் சுயமாக என்ன பண்ணுறீங்க? எல்லா ஆலோசனையும் பிளான் பண்ணுறீங்க. அது மாத்திரம் இல்லை, 2ஆம் வசனத்தை வாசிங்க. என் வாக்கை கேளாமல், என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பெலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ என்று, முரட்டாட்டம் பண்ணுகிற புத்திரருக்கு ஐயோ என்று, பார்வோனையே நீங்க பெருசா நினைச்சு உங்களை அடிமைத்தனத்துல இருக்க கூடாதுன்னு தான் மோசையை வச்சு உங்களை எல்லாரையும் கொண்டு வந்து என்ன பண்ண, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துல உட்கார வச்சேன். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? சின்ன சின்ன போராட்டம் வந்தாலும், சின்ன கஷ்டம் வந்தாலும், ஐயோ நான் எகிப்திலே நல்லா இருப்பேனே, நான் எகிப்துக்கே போயிடுறேனே, எகிப்தோன் பார்வோன் எனக்கு எவ்வளோ உதவி செய்தான், பார்வோன் கிட்ட நல்ல சந்தோஷமா வாழ்ந்தேனே அப்படின்னு திரும்ப திரும்ப நீ எங்க போய் நிக்கிற? அந்த பார்வோனையே நினைச்சு அவங்கிட்ட போய் அடிமையாகணும்னு நினைக்கிறியே அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. இதை எதை காட்டுகிறது என்று சொன்னா, ஒரு சிலர்லாம் நீங்க கடன் பட்டு பெரிய பிரச்சனையில போராடி பல விதமான கட்டுகள் அகப்பட்டு நீங்க வந்திருப்பீங்க, ஆண்டவருக்குள்ள ரட்சிக்கப்பட்டு தேவனுக்குள்ள வந்திருப்பீங்க. வந்த பிற்பாடும் திரும்பவும் நம்ம என்னதான் பண்ணிட்டு இருக்கோம்? கடன்ல இருந்து விடுதலை ஆகணும் தான் சபைக்கு வந்தது இல்லையா? சபைக்கு வந்து கடவுள் ஆண்டவர் என்ன விடுதலை ஆக்கிடுவார். ஆனால் விடுதலை ஆனாலும் நீங்கள் விடுதலை ஆக மாட்டீங்க. நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதா? எதுலேருந்து விடுதலை ஆகணும்னு இங்கே வந்தீங்களோ, இங்கே வந்ததுக்கப்புறம் திரும்ப அதே கட்டில் தான் போய் விழுந்துக்கிட்டே இருப்போம். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக. அல்லேலூயா. நான் கடன் வெளிப்புறமாக சொல்கிறேன், ஆனால் வெளியரங்கமாக்க முடியாத விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். நீங்கள் எதில் வந்து விடுதலை ஆகணும்னு வந்தீங்களோ, இன்னும் அதில் விடுதலை ஆகாமல் திரும்ப கட்டப்பட்டிருப்பீங்க. திரும்ப அதே நிலையில போய் நிக்கிறீங்க அப்படின்னா, அந்த பார்வோனுக்கிட்ட தான் நீங்க அடிமையா நிக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த பார்வோன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு 3ஆம் வசனம் சொல்லுது. பார்வோனுடைய பெலன் உங்களுக்கு வெட்கமாகவும், நீங்க உங்களை அடிமையாக்குற விஷயத்துக்கு திரும்ப திரும்ப நீங்க போய் நிக்கும் போது அது என்னத்தை உங்களுக்கு உண்டாக்குது? வெட்கத்தை உண்டாக்குது, லட்சியம் உண்டாக்குது. ஆனா உங்களுக்கு அதுதான் மேன்மையா இருக்கு, அந்த வாழ்க்கை தான் சந்தோஷமா இருக்கு, அப்படிப்பட்ட நிலை தான் எனக்கு போதுமானது அப்படி நீங்க திரும்ப திரும்ப அங்கேயே போய் நிக்கிறீங்க. 5ஆம் வசனம் சொல்லுது, ஆனாலும் தங்கள் சகாயத்துக்கும் பிரயோஜனத்துக்கும் உதவாமல் வெட்கத்துக்கும் நிந்தைக்குமே உதவும் ஜனத்தினாலே யாவரும் வெட்கப்படுவாங்க. உங்களை அசிங்கப்படுத்த எந்த ஒரு பாவ வாழ்க்கையானாலும் சரி, எப்பேற்பட்ட மோசக்காரமான காரியங்களாக இருந்தாலும் சரி, கடன் பாரமாக இருந்தாலும் சரி, அதை திரும்ப 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 நீங்கள் அதிலேயே போய் நிற்பீங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு என்னத்தான் உண்டாகும்? வெட்கமும் லட்சியம். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை எந்த விதத்திலையும் உயர்த்தக்கூடிய இடமா இராதபடி உன்னை வெட்கத்துக்கும் நிந்தைக்குமே உதவும் ஜனம். ஆனால் அவங்க கூட தான் உனக்கு என்ன இருக்கு? ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. உன்னை அழிக்கிற மக்களோட தான் நீ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிற. உன்னை ஆகாதவன் தள்ளி போட்ட ஜனங்க மத்தியில தான் நீ போய் போய் நிற்கிற. திரும்ப திரும்ப அவங்களையே சேர்த்துக்கிற. அநியாயத்தில் உன்னை அழித்த ஆட்களோட திரும்ப திரும்ப நீ போய் உறவு கொள்ற. அல்லேலூயா. நாம எல்லாம் விக்கிரத்தை விட்டுட்டு வந்துட்டோம். ஆண்டவர் சொன்ன எத்தனையோ சத்தியம், குடும்பத்தை விட்டு எவ்வளோ வைராக்கியமெல்லாம் வந்து நின்றுக்கிறோம். அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருந்தார். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டாய்ன்னு சொல்றாரு. உன்னிடத்துல எனக்கு ஒரு குறைவு உண்டுன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்போ ஆதியில கொண்ட அன்புல தொடர்ந்து நம்மால நிலை நிற்காம போயிட்டோம் அப்படின்னாவே அது தேவனுக்கு முன்னால குறைவாய் காணப்படுகிறது, அது பாவமாய் காணப்படுகிறது. எதையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டீங்களோ விட்டுட்டு வந்தது தான். அல்லேலூயா. அது சாக்கடை, அது வேண்டாம், அது அநியாயம் சொல்லி தானே வெளியில வந்தோம். திரும்ப அதே இடத்துல அதே உறவுகளோட போய் நிற்கும் போது நமக்கு எப்படி அந்த இடத்துல ஆண்டவர் மகிமைப்படுவார்? நீங்க யோசிச்சு பாருங்க.
ஸோ நான் உறவுகளை நேசிக்க வேண்டாம்னு சொல்ல, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம்னு சொல்ல, மக்களோட அன்பு காட்ட வேணாம்னு சொல்ல, அதெல்லாம் நமக்கு நிச்சயமாக தேவை. ஆனால் நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க, உறவு வச்சுக்கோங்க, அன்பு காட்டுங்க. ஆனால் அவர்கள் உங்களை டாமினேட் பண்ணாதபடி காத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. அவங்க சுபாவம் உங்களுக்குள்ளே வரக்கூடாது, உங்கள் சுபாவம் அவங்களுக்குள்ள போக முடியும். நீங்கள் மற்றவர்களோடு பழகும்போது அவங்களுடைய கெட்ட சுபாவங்களை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாது. நம்முடைய பரிசுத்த குணங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அல்லேலூயா. இந்த அடிமைத்தனம், எகிப்தின் அடிமைத்தனத்துக்கு நம்ம திரும்ப 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 அடிமையாகி நம்ம வெட்கத்துக்கும் நிந்தைக்கும் ஆளாவோம் அப்படின்னா அதுவே தேவனுடைய பார்வையில் பாவமாய் காணப்படுகிறது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் இங்கே எல்லாரும் நிறைய பேரண்ட்ஸ் இருக்கீங்க. உங்கள் பிள்ளைங்க உங்ககிட்ட கேட்காத ஒரு பொருளை பக்கத்து வீட்டில் உங்கள் கண் எதிரிலே பக்கத்தில் இருக்கிறவங்களே இல்லை உங்கள் சொந்தக்காரங்கிட்டேயோ எனக்கு இந்த பொருளை வாங்கி கொடுங்கன்னு கேட்டால் நீங்கள் எத்தனை பேர் சந்தோஷப்படுவீங்க? ஒரு சில சந்தோஷப்படும், நமக்கு செலவு இல்லை, எங்கேயும் யாரோ ஒருத்தர் வாங்கி கொடுத்துட்டு போடணும். ஆனால் உண்மையாக மானம் சூடு சொரணை இருக்கிற அப்பா அம்மாவா தான் என்ன பண்ணுவாங்க? எரிச்சல் ஆவாங்க. நான் உனக்கு எல்லாம் செய்கிறேன், நீ என்னத்துக்கு அங்கே போய் கை நீட்டுற? இன்னும் ஒரு சிலர்லாம் கோவப்படுவாங்க, அவமானப்படுவாங்க, இல்லை வெக்கப்படுவாங்க. என்ன வெக்கப்படுறதுக்கு நீ அவங்கக்கிட்ட போயிட்டு கேட்குறியா, அவங்கக்கிட்ட போய் கையேந்திரியா அப்படின்னு சொல்லி பெற்றவங்க என்ன பண்ணுவாங்க? வேதனைப்படுவாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய தகப்பனா அப்படி ஒரு இருதயத்தோடு தான் நம்மளை பார்க்குறார். நான் உனக்கு எல்லாமே செய்ய முடியும். ஆண்டவரால் முடியாது எது? இப்போ சொல்லுங்கள். ஆண்டவரால் உங்களை விடுவிக்க முடியுமா? உங்கள் வியாதியை சுகமாக்க முடியுமா? உங்களுக்கு சமாதானம் கொடுக்க முடியுமா? எப்பேற்பட்ட மனுஷன் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் அவன்கிட்ட இருந்து உங்களை காப்பாற்ற முடியுமா? உங்கள் தேவையெல்லாம் சந்திக்க முடியுமா? எப்பேற்பட்ட பண தேவையானாலும் சந்திக்க முடியுமா? எவ்வளோ லாஸ்ட்டில் நீங்கள் விழுந்துட்டாலும் உங்களை தூக்கி எழுப்ப முடியுமா? அல்லேலூயா. நல்ல படிக்க ஞானத்தை ஆண்டவர் கொடுக்க முடியுமா? அல்லேலூயா. சரி, எனக்கு நல்ல படிப்பை தர முடியும், எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை தர அவரால் முடியும் அப்படின்னா நம்ம எங்கேயும் போய் என்ன பண்ண மாட்டோம்? நீ ஹெல்ப் பண்ணுறியா, நீ ஹெல்ப் பண்ணுறியா, ஐயோ நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்களேன் அப்படி நம்ம போய் கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்கள் அவருடைய பாதத்தில் நின்று ஆண்ட சொல்கிறார் பாருங்க, இப்படி உதவி செய்ய முடியாத மனுஷங்களை பார்த்து என்ன பண்ணாத, ஓடாத. நீங்கள் வாசிங்க, 6ஆம் வசனத்தை வாசிங்க. தெற்கே போகிற மிருக ஜீவன்களின் பாரம் துஷ்ட சிங்கமும் கிழச்சிங்கமும் விரியனும் பறக்கிற கொள்ளிவாய் சர்ப்பமும் வருகிறதும் நெருக்கமும் இடுக்கமும் அடவிக்கிறதுமான தேசத்துக்கு அவர்கள் கழுதை மறிகளுடைய முதுகின் மேல் தங்கள் ஆஸ்திகளையும் ஒட்டகங்களுடைய முதுகின் மேல் தங்கள் பொக்கிஷங்களையும் தங்களுக்கு உதவாத ஜனத்தண்டைக்கு ஏற்றிக்கொண்டு போகிறார்கள். கூட கொடுத்துறேன், எப்படியாவது உதவி செய்ய. எத்தனை பேர் குத்தி ஏமாந்துக்கிறோம்ல? இந்த வேலை செய்யறதுக்கு இவ்வளோ பணம் கொடுக்குறேன், அந்த வேலை செய்யறதுக்கு இவ்வளோ காசு கொடுக்குறேன், அவங்க ஏமாந்து போய் நிற்கிறதையும் பார்த்துருக்குறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு எல்லாம் இலவசமாக தரேன், என்ன தேடு, நான் உனக்கு எல்லாம் வேண்டியதெல்லாம் உனக்கு தருகிறேன். அவரால் முடியாதது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. உங்களுக்காக ஒரு புதிய கம்பெனியே ஸ்டார்ட் பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா பிள்ளைங்க? விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்காக ஒரு தனி புது கம்பெனி ஆரம்பிச்சு உங்களை அதில் தலையா நிறுத்த அவரால் முடியும். விசுவாசிக்கிறீங்களா? அவரால் கூடாது ஒன்றுமே இல்லை. நீங்கள் விசுவாசிக்கணும், நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். இங்கே வசனம் சொல்லுது, 7ஆம் வசனத்தை வாசிங்க. எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியர்த்தமும் வீணுமாம், ஆகையால் சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன். ஆண்டவர், ஐயோ எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது ஆண்டவரே, இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இவ்வளோ போராட்டம் இருக்குது, நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? ஆண்டவர், நீ சும்மா இரு, நீ அமைதியா இரு, உனக்கு வேண்டியதை நான் என்ன பண்ணுவேன்? வானத்தை பட்சிகளை பாருங்க, அவை என்ன பண்றதில்ல, உழைப்பதும் இல்லை. ஆனால் உண்மையாகவே அதெல்லாம் உழைக்காமல் இல்லை, உழைக்குது. ஆனால் அதுக்கு தேண்டிய ஆகாரத்தை என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? நடுக்கடலில் இருக்கிற திமிங்கலத்துக்கு வேண்டிய ஆகாரத்தை ஆண்டவர் கொண்டு போய் கிலோவா டன்னாக கொடுக்குறாராம். உங்களுக்கு இவ்வளோ சோறு கொடுக்க மாட்டாரா? ஏங்க, உங்களுக்கு வேண்டிய அழகான ட்ரெஸ்ஸை கொடுக்க மாட்டாரா? உங்கள் வாழ வேண்டிய நல்ல ஒரு வீட்டை கொடுக்க மாட்டாரா? உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை ஆண்டவர் கொடுக்க மாட்டாரா? அவ்வளோ ஆண்டவர் ஒன்றுமில்லாதவரா? நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? 30ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் மகத்துவமானவர். அல்லேலூயா. கர்த்தர் எப்படிப்பட்டவர்? மகத்துவமானவர். அவரால் முடியாது எதுவுமே இல்லை. அப்ப என்ன செய்யணும்? நான் பெற்றுக்கொள்ள அவர் தர்றதுக்கு ரெடியா இருக்கிற 18ஆம் வசனம் சொல்லுது, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதிருக்கும்படி எழுந்திருப்பார். அல்லேலூயா. உங்க மேல உங்க சத்தத்தை கேட்கறதுக்கு அவர் எப்படி இருக்காரா?
எப்போ என் பிள்ளைங்க கூப்பிடுவாங்க, எப்போ என் பிள்ளைங்க அவங்க என்னை நோக்கி கூப்பிடுவாங்க, என்னை நோக்கி அபயமிடுவாங்கன்னு அவர் காதை வச்சு கவனமா கேட்டுட்டே இருக்காராம். அல்லேலூயா. நீங்க கூப்பிட்டா உடனே அவர் என்ன பண்றாரு? பெட்ரூம்ல படுத்துட்டே இருப்பீங்க, உங்க பிள்ளை பாத் அம்மா அப்பா அப்படின்னு கூப்பிட்டா என்ன பண்ணுவீங்க? கம்மன் பத்துனே இருப்பீங்களா? கால் மேல் கால் போட்டு உழுந்து அடிச்சு எழுந்து ஓடி போவோம் இல்லையா? நம்ம அப்பா அதை விட பெரியவர். அல்லேலூயா. இந்த உலகத்துல ஒன்றுத்துக்கு உதவாத தாயின் தகப்பனுமே இவ்வளோ அன்பு உங்க மேல வச்சிருக்கிறாங்க. ஓடி வர வேகத்துல உழுந்தா மண்டை ஒஞ்சி செத்து போயிடுவாங்க, அவங்களால நம்மளுக்கு உதவி செய்யவே முடியாது. அப்படிப்பட்ட அப்பா அம்மாவே நமக்காக இப்படி ஓடி வராங்கன்னா நம்முடைய பரம தகப்பன், ஜீவனுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், இந்த உலகத்தை படைத்தவர், சர்வத்தையும் ஆளுகிறவர், கூடாதது ஒன்றுமே இல்லை. அவர் உங்க சத்தத்துக்கு செவி சாய்க்கிறாருங்க. மறந்து போயிடாதீங்க, மறந்து போயிடாதீங்க. நீங்க கூப்பிட்டா அவர் உங்க சத்தத்துக்கு செவி கொடுப்பார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ தயவு செய்து அங்கேயும் இங்கேயும் லோல் பட்டு ஓடி அலைஞ்சுன்னு கிடக்கிற பாரு, இந்த காரியம் வேணும், அந்த காரியம் அவன் செய்வானா, இந்த காரியம் அவன் செய்வானா அப்படின்னு அலைஞ்சு அலைஞ்சு ஓடிட்டு இருக்க பாரு. கொஞ்சம் அமைதியில என் பாதத்துல உட்கார். நான் உனக்காக என்ன பண்றேன்? நான் உனக்காக என்ன பண்றேன்? காரியத்தை செய்வோம். கர்த்தரை நம்பி அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு நாளும் நம்மளை அவர் வெக்கப்பட விடுறதே இல்லைங்க, நம்மளை நஷ்டப்பட விடுறதே இல்லைங்க. சின்ன சின்ன விஷயத்துல கூட அவர் நமக்கு ஞானத்தை கொடுத்து நடத்துற. எப்படி தெரியுமா? வேதம் சொல்லுது, நீங்க வாசிங்க, யோவான் புஸ்தகம் 16:13 வாசிங்க. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி, தாம் பிதாவினிடத்துல கேள்விப்பட்ட யாவையும் என்ன பண்ணுவாரா? சொல்லுவார், நம்ம கிட்ட சொல்லுவார். இப்போ நம்முடைய எல்லாரோட பிளானை யார் கையில இருக்கு? நீங்க பிறக்கும் போதே இந்த உலகத்துல எப்படியெல்லாம் வாழணும், எப்படி வாழணும், என்ன வாழணும் எல்லாத்தையும் ஆண்டவர் முன்னாடியே பிளான் வச்சு தான் உங்களை படைச்சிருக்கார். எல்லாரும் அதை விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய பிளான்ல இல்லாதமே எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில நடக்காது. அதை நீங்க உறுதியா நம்பணும். ஏசாயா 30:21, நீங்கள் வலது புறமாய் சாயும் போதும், நீங்கள் வலது புறம், இந்த பிளான்ல கொஞ்சம் நீங்க வலது புறமா சாயும் போதும், இடது புறமாய் சாயும் போதும் வழி இதுவே. அங்க ஒருத்தர் சொல்லிட்டே இருப்பாரு, அம்மா இந்த பக்கம் போவாது, இது சரியில்லை, உனக்குன்னு பிளான் இதுதான், இந்த வழியா தான் போகணும், இப்படி போனேதான் தான் உனக்கு ரைட்டா நீ போய் சேர முடியும், இதுதான் உன் வாழ்க்கை நான் வச்சிருக்கிற திட்டம் அப்படின்னு ஒருத்தர் பின்னாடி என்ன பண்ணுவாராம்? வாசிங்க. வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். அல்லேலூயா. ஊர்ல உலகத்துல எல்லாம் நம்ம கிட்ட பேசுவாங்க, ஐடியா கொடுப்பாங்க, பிளான் கொடுப்பாங்க. ஆனா சொல்றேன், இந்த வீடு கட்டும்போது பாத்தீங்கன்னா வீடை பிளான் போட்டுரும். அந்த வீட்டு கட்டுற ஓனர் அவர் மனசுல ஒரு ஆசை திட்டம்லாம் இருக்கும், அவர் ஒரு பிளான் போட்டுருவார். அவர் இன்ஜினியர்கிட்ட சொல்லி அவர் ஒரு பிளான் கொடுப்பார். இப்போ இந்த சும்மா பார்க்கறதுக்கு கூடுவாங்க பாரு, அக்கான்னு என்ன கூப்பிடுவாங்க, தம்பின்னு உங்களை கூப்பிடுவாங்க, அண்ணன் ஒருத்தரை கூப்பிடுவாங்க. வர்ற எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஏன் பிரதர் இது இப்படி பண்ணுறீங்க, இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அது அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இது இப்படி பண்ணால் நல்லா இருக்கும்னு ஒவ்வொருத்தர் பிளானையும் கேட்டு நாங்கள் செஞ்சுன்னு தானே வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்? அது வீடாகவே இருக்காது. அல்லேலூயா. அப்போ அந்த வீடை கட்டுற அந்த ஓனர் என்ன பண்ணணும்? தெளிவாக இருக்கும், நமக்குன்னு ஒரு திட்டம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு பிளான் நம்ம கையில் போட்டு கொடுத்தாச்சு, இதைத்தான் நிறைவேற்றணும். 1000 ஆலோசனை சொன்னாலும் அந்த மேன் ஸ்ட்ராங்காக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அங்கே அந்த திட்டத்தில் கொலைப்படியே வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லோருக்கும் கொடுக்கப்பட்ட திட்டம் உண்டு. அந்த திட்டத்தில் கொஞ்சமாக இப்படி போயிடாத, அப்படி போயிடாத, நான் சொல்கிறத மட்டும் கேளு. மோசே பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டின்னு வந்துட்டாரு, வனாந்தத்தில் கூட்டின்னு வந்து பாதி வழி நின்ட்டாங்க. மக்கள் பண்ண கெடுபிடியில் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ என்ன இந்த மக்களை எப்படி கூட்டிகிட்டு அடுத்தது போகிறது? ஆண்டவரும் ஒரு பக்கம் முரண்டு பிடிக்கிறாரு, நான் இந்த ஜனங்களை வாழவே விட மாட்டேன், இவங்களுக்கு வேண்டாம், இவங்களை எல்லாரும் அழிச்சிடறேன்னு அவர் பக்கம் நிற்கிறாரு, மக்கள் ஒரு பக்கம் நிற்கிறாங்க. இப்போ மோசே நடுவில் நிற்கிறாரு. அவர் என்ன சொன்னார்? கவனம் இருக்கா உங்களுக்கு? என்ன சொன்னார்? அவர் என்னவோ சொன்னார், எங்களுக்கு என்னன்றீங்களா? என்ன சொன்னார்? நீங்கள் என்னோடு வராவிட்டால் நான் இந்த ஜனத்தை எங்க கொண்டு போய் சேர்க்க மாட்டேன், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்கு நான் கொண்டு போக மாட்டேனர். நீங்க என்னோட வரணும். சொல்லுங்க எல்லாரும், நீங்க என்னோட வரணும். நீ பேசுறத நானு
கேட்கணும். நிறைய பேர் ரொம்ப நல்லா நல்லா ஜெபிக்கிறவங்க தான், நல்ல வசனம் படிக்கிறவங்க தான். ஆனாலும் கூட நிறைய காரியம் நம்ம எப்படி தெரியுமா செய்கிறோம்? ஆண்டவரே, நான் இன்னைக்கு இந்த காரியம் செய்ய போகிறேன், என் கூட வாங்க. போயிடுச்சு, நம்ம பாட்டு காரியத்தை செஞ்சுட்டு வந்துடும். ஆனால் ஒரு சிலர் ஜெபத்தில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே நான் இந்த காரியத்தை செய்ய போகிறேன், நீர் என்னோட வந்தால் தான் நான் போவேன். அல்லேலூயா. நான் போய் இந்த காரியத்தை செய்ய போகிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறதும் ஒரு ஜெபந்தான். இல்லை ஆண்டவரே, நீர் வந்து என் கூட இருந்து இந்த காரியத்தை செஞ்சாதான் நான் செய்வேன்னு சொல்கிறதும் ஜெபந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் எந்த ஜெபத்தை பண்ணுறீங்கன்றது தான் பிரச்சனை. இன்னைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறீங்க? எல்லா இடத்துல ஆண்டவரை உங்களோட அழைத்து போகிறீங்களா? ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு செய்கிறீங்களா? இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எதை தீர்மானம் பண்ணனாலும் தேவன் திட்டமாக உங்கள் வாழ்க்கையில் பேசுகிறாரா? வசனத்தோடு பேசுகிறாரா? இப்படி சொன்னவனே நிறைய பேர் வசனத்தையும் எடுத்து காட்டுவாங்க. பாருங்கள், இந்த வசனத்தை ஆண்டவர் என் கூட பேசினார், அந்த வசனம் நிறைவேறவெல்லாம் பொறுமையாக காத்திருந்தியா? இல்லையா? ஒரு நம்ம ஜெபத்தோட காரியம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் மாங்காய் மரம் இருந்துச்சு. மாங்காய் காய்ச்சிருக்கு, பிஞ்சியாக காய்ச்சிருக்கு. எனக்கு பார்த்த உடனே மாங்காவை சாப்பிட்ணுன்னு என்ன வந்துச்சு? ஆசை வந்துச்சு. இப்போ நான் கேட்குறேன், ஆண்டவரே எனக்கு அந்த மாங்காய் வேணும் அப்படின்னு நான் கேட்டுட்டேன். ஆண்டவருக்கு அதுக்கு அந்த சத்தம் போயிடுச்சா? போச்சா இல்லையா? போயிடுச்சு. நான் விசுவாசிக்கிறேன். இப்போவே அந்த மாங்காவை பிச்சு கொடுத்தாருன்னா எப்படி இருக்கும்? அதை சாப்பிட முடியுமா? அப்போ அவர் என்ன பண்ணுவார்? என் பிள்ளை நல்லதாக சாப்பிட்ணுன்னு நினச்சாருன்னா அவர் என்ன பண்ணுவார்? கொஞ்ச நாள் பொறுமையாக இருப்பார். நீ கேட்டுகிட்டே இருப்ப, ஆண்டவரே எனக்கு மாங்காய் வேணும், மாங்காய் வேணும். கண்ணு முன்னாடியே தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம், ஆனால் கைக்கு வராது. ஐயோ வேணும் வேணும் வேணும்னு கேட்கும். அவர் பொறுமையாக இருப்பார். ஏன்? அந்த மாங்காய் பெருசாகணும், நல்லா கனியணும், கலர் மாறணும். அப்புறம் அதை பறித்து உங்கள் கையில் கொடுத்தா நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க? அப்போ அதுக்கு சந்தோஷமாக இருக்கும். அரைக்கனியாக இருக்கும் போது கொடுத்தாலும் அது எப்படி இருக்காது? புளிப்பும் கசப்பும் சேர்ந்து நம்மளுக்கு சாப்பிட முடியாது. இன்றைக்கி அநேக காரியங்கள் இப்படியே நம்முடைய வாழ்க்கையில் டைம் எடுத்துகிட்டே இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் என்றைக்குமே நமக்கு செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டார், செய்வார். ஆனால் செய்கிற காரியம் அவர் செய்கிறவரெல்லாம் நீங்கள் என்ன பண்ணோம்? மனுஷன் மூலமாக தான் தேவன் நமக்கு அனுகூலம் செய்வேன் வசனம் இருக்குது. உண்மை அது. எல்லாம் மனுஷன் மூலமாக தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம உதவி செய்துக்கணும். கர்த்தர் செய்வார். கர்த்தர் மனிதர் மூலமாக தான் நமக்கு உதவிகளை செய்கிறார். அல்லேலூயா. அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் அந்த உதவியை யார் இழுத்துட்டு வரணும்? மனுஷனை யார் இழுத்துட்டு வரணும்? கர்த்தர் இழுத்துட்டு வந்து நிற்க வைக்கணும். நிறைய பேர் இந்த கல்யாண விஷயத்தில் தோற்று போகிறதுக்கு முக்கிய காரணம், நான் தைரியமாக சொல்ல, அதில் எனக்கு எந்த பயமும் இல்லை. யார் நீங்கள் எப்படி நினச்சிட்டாலும் சரி, வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறதுல மட்டும் சுய புத்தியை உள்ளே வைக்காதீங்க. சுய புத்தியை உள்ளே வச்சு பணம், நல்ல வீடு, நல்ல சொந்த வீடு, நல்லா படிச்சிருக்கான், நல்ல பிள்ளை, எந்த பிள்ளைய நீங்கள் நல்ல பிள்ளைன்னு உள்ளே பூந்து பார்த்தீங்க? பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும், எதையும் நல்லதுன்னு சொல்ல முடியாது. உள்ளே என்ன இருக்குன்றது அவருக்கு தான் தெரியும். மேலே பார்க்குற நான் நல்லதை தான் பார்ப்பேன். என் பிள்ளைங்களை நான் என்றைக்குமே குறை சொல்ல மாட்டேன். ஆனால் யாருக்கு என்ன தெரியும்? என்னென்ன குறைன்னு அவருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஒரு மனுஷனை ஐடென்டிஃபை பண்ணோன்னா யார்கிட்ட கேட்கணும்? என்கிட்ட வந்து கேட்டால் நான் நல்லதுன்னு தான் சொல்லுவேன். பக்கத்து வீட்டில் போய் கேட்டால் ஏதோ கொஞ்சம் நஞ்சம் குறை சொல்லுவாங்க. அது பயங்கர சண்டைக்காரிங்க, அது பயங்கரமாக கத்தின்னு கிடக்குங்க, எப்போ பார்த்தாலும் வீட்டில் அடித்தடி அமக்கலாம் அப்படின்னு பக்கத்து வீட்டுக்கார வேணால் போட்டு கொடுத்துருவாங்க. ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, ஆண்டவர்கிட்ட போய் ஆலோசனை கேளுங்க. ஆண்டவர் பாதத்தில் கேளுங்க. ஆண்டவரே என் பிள்ளைக்கு, அதுதான் ஆபிரகாம் அழகா செஞ்சார். என் ஜனத்தின், என் இனத்தில், அது ஜாதி இல்லை, என் இனத்தின் இடத்துல போ, தேவனை ஆராதிக்கிற மக்களிடத்துல போன்னு சொன்னார். அது நிறைய தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஜாதியை போய் பார்க்க சொன்னார். ஜாதியை போய் பார்க்க சொல்ல, என்ன போல ஆராதிக்கிற அந்த ஜனத்தண்டையில் போ. அல்லேலூயா. அங்கே போயிட்டு என்ன கேட்கணும்? அந்த ஜனத்துக்கிட்ட தான் கரெக்டாக போயிட்டார். அந்த வேலைக்காரனும் அவரோட பேச்சை கேட்டு கரெக்டாக போயிட்டார். போனவர் இங்கே எங்கே ஆபிரகாமோட சொந்தக்காரர் இருக்கிறாங்க, அந்த வீட்டில் ஏதாவது பொண்ணாகுது, இப்படியெல்லாம் கேட்டாரா? எவ்வளோ அறிவு பாருங்க. ஆவியானவருக்கு எவ்வளோ ஒப்பு கொடுத்துருக்காரு பாருங்க. ஒரு மனவாட்டியை தேடணும்னா யாருடைய உதவி தேவை? ஆவியோட உதவியை பெற்றோரே மிக கவனமா இருங்க. பிள்ளைகளே உங்க வாழ்க்கை துணையை தேடும் போது கவனமா இருங்க. இந்த உலகத்துல கிடைச்சதெல்லாம் நல்லதுன்னு பார்த்துன்னு போயிடாதீங்க. நாசம் பின்னாடி இருக்கும், மோசம் பின்னாடி இருக்கும். பொண்ணு அழகா இருக்குன்னு ஆணும் பார்த்துடக்கூடாது, ஆண் அழகா இருக்குன்னு பொண்ணும் பார்த்துடும். அழகுக்கு பின்னாடி பெரிய ஆபத்துகள்லாம் இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, கர்த்தர் யாரை முன்குறிக்கிறாரோ அந்த பிள்ளைகளை தேர்ந்தெடுக்கிற அறிவு யாருக்கு வேணும்?
ஒரு பாஸ்டர் மாட்ட போய் ஒரு ஐயா கேட்டாங்களாம், உங்கள் பையனுக்கு நீங்கள் எப்படி பொண்ணு தேடினீங்களோ அதே மாதிரி எனக்கும் நீங்கள் பொண்ணு தேடி தரணும் அப்படின்னு. அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், என் பையன் எப்படி இருக்கானோ அதே மாதிரி உங்கள் பையன் பக்தியாக இருக்கானா அப்படின்னு கேட்டாங்களாம். அல்லேலூயா சொல்லுங்க. ஏதாவது புரிஞ்சிச்சா? அப்போது நாம் ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். ஜெபத்தில் தேடுங்க. கண்ணுக்கு குளுமையா, பார்வைக்கு அழகா. இது யார் பார்த்தா? இச்சிக்கத்தக்கதா இருந்துச்சு. பார்த்தாலும் உருப்பட்டுச்சா? இது எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம்னா, கடவுளே உருவாக்குன குடும்பம் அது. அது எப்படி சிறப்பாக இருந்திருக்கணும். ஆனால் இங்கே எப்படி சீர்கெட்டு போச்சு பார்த்தீங்களா? பையன் நல்லவனா, நல்லா ரசிக்கப்பட்ட குடும்பமா, அதை பார்க்கல. எதை பார்த்துட்டு இருக்காங்க? இது 1 லட்சம் வாங்குற பையன், இது 2 லட்சம் சம்பாதிக்கிற பையன், இது 5 லட்சம் சம்பாதிக்கிற பையன். அப்போ பணம் எந்த சிந்தனை எங்கே இருக்கு? அப்போ பணம் முன்னாடி வைக்க போதுமா ஆவியான கிரியை செய்வாரா? ஆவியான செயல்படுவாரா? கவனமா இருங்க பெற்றோரே. பிள்ளைகளை வச்சிருக்கிற பெற்றோரே, நீங்க ரொம்ப கவனமா இருங்க. ஆவியானவருக்கு நான் சொல்றேன், பணம் காசு இல்லாட்டாலும் பரவாயில்ல, பக்தியான பிள்ளையான் பார். அப்போ அங்க ஆவியானவர் உங்க பிள்ளைகளுக்கு தேடும் போது எதை நீங்க முதல்ல வைக்கணும்? பக்தியான பிள்ளைங்களா இருக்கிறாங்க. எதுல பக்தியா இருக்கிறாங்களா? இது வேற பக்தியான்னு நான் மொட்டையா விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப பக்தியான பிள்ளைங்க, வாரம் கோயிலுக்கு போயிடுவாரு. எந்த கோயிலுக்கு போறாருன்னு தெரியாது. அல்லேலூயா. அவர் சபரிமலைக்கு போறவரா இருப்பார், அவர் பழனிக்கு போறவரா இருப்பார். அவரை பூச்சின்னு வந்து பக்தியான பிள்ளைன்னு சொல்லாதீங்க தயவு செய்து. என்னை இக்கட்டில் மாட்டி வைக்கிறீங்க நிறைய குடும்பத்துல. ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது? இது வசனம், நான் சொல்லல. வசனம் என்ன சொல்லுது? விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது? அதுல சம்பந்தமே கலக்காதீங்க. நல்ல ஒண்ணு அப்படி உங்களுக்கு அந்த பிள்ளை நல்ல பிள்ளைன்னு தெரிஞ்சுதான் ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துங்க, கர்த்தருக்குள்ள நிலை நிறுத்துங்க. அதுக்கு டைம் வெயிட் பண்ணுங்க. ஆண்டவர் சமூகத்துல அவங்கள நல்ல தெளிவா ஆவிக்குள்ள நடத்தப்பட்ட பிற்பாடு வாழ்க்கையை கொடுங்க. அல்லேலூயா. தப்பு இல்லை, நான் தப்புன்னு சொல்லலை. ஆனா ஆண்டவர் அந்த காரியத்தை நடத்துறாரா என்பதுல தெளிவா இருங்கன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ அந்த வாழ்க்கை சீர் பண்ண உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்க்கை தான் கடவுள் கொடுத்துருக்க, ஒரு கணவன் ஒரு மனைவி தான். அந்த ஒரு வாழ்க்கையை சிறப்பாக ஏற்றுக் கொடுக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? பெற்றோருடைய, நம்முடைய பொறுப்பு. உங்கள் பிள்ளைகள் பரிசுத்த சந்ததியா வாழணும் அப்படின்னு தானே ஆண்டவர் கொடுத்தாரு. அப்போ அந்த பரிசுத்த சந்ததியை உருவாக்க வேண்டியது யாருடைய கடமை? பெற்றோராகிய நம்ம ஒவ்வொருடைய பொறுப்பு, கடமை. இந்த கடமையில நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. இப்பவே ஜெபம் பண்ணுங்க, தப்பு இல்லை. குழந்தையா இருக்கும் போதே என் பிள்ளைக்கு ஏற்ற துணையை நீங்க தரணும் ஆண்டவரே, என் பிள்ளைக்கு ஏற்ற ஒரு வேலையை தரணும் ஆண்டவரே, என் பிள்ளைங்க வாழ்ந்திருக்க நல்ல ஒரு குடும்பத்தை தார ஆண்டவரேன்னு உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறது எந்த தப்பும் இல்லை. ஜெபிங்க. ஜெபிச்சு ஆவியோட சித்தத்தின் படி நீங்க ஒப்பு கொடுத்து செயல்படுங்க. ஒரு வேலையை தேட போறீங்கன்னா கூட நீங்க வேலை எது கிடைச்சாலும் போய் வேலைக்கு சேர்ந்துடுறேன் அப்படி இல்லை. ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிங்க. பிள்ளைங்க எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? ஆவியான நடத்துறான்னு எப்படி தெரியுது? அதுதான் இங்க சிக்கல். ஆவியான நடத்துவார் என்பதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்றதான் உங்க சிக்கல். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஆவியான தான் நடத்துறான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது? அதான் எங்களுக்கு தெரியல இல்ல. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று நீ அறிந்து கொள். இங்க சொல்ற அமர்ந்திரு, ரெஸ்ட் இன் மை பிளேஸ். நீ உட்கார்ந்து அமர்ந்து என்ன பண்ணு? என்கிட்ட கேளு, நான் உன்னோட பேசுவேன். அல்லேலூயா. நம்ம அப்பா அம்மா பேசுறதுக்கே டைம் கொடுக்கறது இல்லை. அப்போ உட்கார்ந்து பேசுறதுக்கு ஆண்டவரோட என்ன பண்ணோம்? டைம் கொடுக்கணும். உட்கார்ந்து கொஞ்ச நேரமாவது ஜெபிச்சு, ஆண்டவரே இந்த காரியம் என்ன, என்னோட பேசுங்க. அவர் பேசுறவரில் நம்ம வெயிட் பண்ணணும். அவர் கொடுக்கிற பதில் என்ன என்பதை கேட்டு செயல்படணும். அவரே நம்ம இழுத்துட்டு போகணும், அவரே நம்ம செயல்படுத்தணும். நமக்கான ஆதரவு கோலை அவர் நீட்டணும். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி நாம் செயல்படும் போது ஆண்டவர், நீங்கள் ஒரு வசனம் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம ஆதரவாக இருக்கோன்னு சொல்லி ஒரு இது கிளையை பிடிக்கிறோன்னு வச்சுங்களேன், அது வழுவிட்டு போவோம், அப்படியே பிடிக்க முடியாதபடி வழுக்கிட்டு போவோம். அப்படி ஒரு ஆதரவை நீ தேடாதன்னு ஆண்டவர் சொல்கிறார். பிடிச்சா அது உன்னை உறுதியா பிடிச்சுக்கணும். அப்படி ஒரு ஆதரவை தேடு. அந்த ஆதரவை நான் தான் ஆண்டவர் சொல்றேன். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல்
அப்படின்னு பல இடத்துல ஆண்டவர் சொல்லியிருக்காரு. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், நீ சொந்தமா யோசனை பண்ணாத. நீ செய்யற பாவமே என்ன, நீயே உட்கார்ந்து பிளான் பண்ணிக்கிற, நீயே யோசிக்கிற, நீயே காரியத்தை முடிச்சுக்கிற, உன் இஷ்டம் என்னவோ அதை தான் நடத்துற. அருமையா பிரேயர்லையும் ஐயா அவங்க சொன்னாங்க இல்லையா, நாமளே ஒரு திட்டம் போட்டுக்கிறது, அந்த திட்டத்துக்குள்ளதான் என் வாழ்க்கை நடக்கணும். அப்புறம் அவர் என்னத்தை சங்கம் வந்து செய்வாரு? நீங்க நினைச்சதை நடத்தணும்னு நினைக்கிற இடத்துல அவர் என்ன செய்ய முடியும்? போ, அப்ப நீயே செஞ்சுக்கோன்னு விட்டுருவார். நிறைய நேரம் நம்ம பிள்ளைங்களே அப்படிதானே கை விட்டுறோம். அவர் தகப்பனுடைய இருதயம் தான் அவருக்கு. நீங்க அழியணுன்றது அவருடைய விருப்பம் இல்லை. ஆனா கட்டாயப்படுத்தி எனக்கு இதுதான் வேணும்னு அடம் பிடிக்கும் போது அவர் என்ன பண்ணுவார்? சரி போ, சரி போ, வர்றதை நீ பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் நீங்க அவரை என்ன பண்ண முடியாது, கேள்வி கேட்கவே கூடாது. வர்றதெல்லாம் நம்ம தான் பட்டுக்கணும். அல்லேலூயா. அவருடைய இஷ்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா, அவருடைய விருப்பத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா, அவரை பார்த்து நம்ம கேள்வி கேட்கலாம், அவரு நமக்கு பதில் சொல்லுவாரு. ஆனா சில எல்லாவற்றையும் தப்பிக்கொள்ளும் போக்கே நான் உங்களுக்கு காண்பிப்பேன்னு சொல்லியிருக்கார். எப்படி சிக்கல் வந்தாலும், எப்படி சத்துரு உங்களை மேற்கொள்ள வந்தாலும் தப்பிக்கொள்ளும்படியான வழி அவர் உங்களுக்கு காமிச்சிருவார். அல்லேலூயா. ஆவியானவருக்கு இடம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆவியான சொல்றபடி செஞ்சுட்டு போராட்டம் வந்துச்சுனாலும் நீங்க தைரியமா அவரை பார்த்து பேசலாம். ஆண்டவரை நீங்க சொல்லி தான் நான் செஞ்சேன், நீங்க கூப்பிட்ட இடத்துக்கு தான் நான் போனேன், நீங்க நடத்தின ஆள் மூலமா தான் இந்த காரியத்தை நான் செஞ்சேன், ஏன் இப்படி ஆச்சு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்குரிய பதில் அவர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவச்சனமே, கர்த்தர் உங்க கூட இருக்கணும், கர்த்தர் உங்களை நடத்தணும். அவர் சங்கீதக்காரர் சொல்ற நடக்க வேண்டிய வழி அவர் போதிக்கிறவர். நீங்க வாசிங்க சங்கீதம் 32:6 வாசிங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அவர் காட்டுவேன்றாரு. ஏன் நீங்க அதுக்கு பொறுமையா காத்திருக்க கூடாது? அவர் காட்டுவேன்னு சொல்றாரு, அவர் நடத்துவேன்னு சொல்றாரு. அவருக்காக நீங்க ஏன் காத்திருக்க கூடாது? அவசரப்படாதீங்க. அதனால தான் இங்க சொல்றாரு அமெரிக்கையும் நம்பிக்கையுமே. அமெரிக்கை என்னன்னா அமைதலா, குவைட்னஸ், அமைதலா, அமைதலா நீ உட்கார்ந்துருக்கணும். புலம்பிட்டு ஐயோ நடக்கல, நடக்கும். வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு, அமர்ந்துரு, ரெஸ்ட் ஆயிரு. மைண்டை ரெஸ்ட் பண்ணுங்க. முதல்ல புத்தியை தெளிய வைங்க. அதை போட்டு நீங்க குழப்பி அதையும் மென்டல் ஆக்கி தூக்கம் வராம, யார் மென்டல் ஆகுறா? உங்களை தூக்கம் வராம டென்ஷனும் டிப்ரெஷனும் ஏன் வருது? யாராவது பக்கத்தில் இருக்கிறவங்கள அவங்கள பிரச்சனை கொடுக்குறாங்க, நீங்களே உட்காந்து யோசிப்பீங்க. தேவையில்லாத காரியங்களை, நடக்காத காரியங்களை யோசிச்சு நான் டிப்ரெஸ் ஆயிட்டேன்னா அவர் என்ன பண்ணுவார்? வேண்டாமா, சிந்திக்காத, பழையவைகளை சிந்திக்காத, பூர்வமானங்களை சிந்திக்காத, நான் உன்னை நடத்துவேன், நான் உன் கூட இருக்கேன், நான் கையை பிடிச்சிட்டு இருக்கேன் பாரு, நான் உன்னை கொண்டு போவேன், உன்னை சரியாக கொண்டு போய் காணால சேர்த்துருவேன், உனக்கு வேண்டியதை இதெல்லாம் சொல்லி தானே இருக்கிறாரு. அதுக்கு ஏன் செவி கொடுக்க மனசு இல்லை? அது காது கொடுத்து கேட்க முடியலையே. இதுக்கு நடுவில் வர என் அண்ணன் தம்பி அவனை உதவி செய்யலை, என் அக்கா தங்கச்சி யாரும் எனக்கு உதவி செய்யலை, என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எனக்கு, எதுக்கு அவங்களாம் உதவி செய்யணும்? அவங்க மேலெல்லாம் மனக்கசப்பு, அவங்க மேலெல்லாம் எரிச்சல், அவங்க மேலெல்லாம் கோபம், அதில் ஒரு டென்ஷனில் பிபி ஏறுது, உடம்பு நரம்பெல்லாம் தளர்ச்சி ஆகுது, கை கால்லாம் உதறது. எதுக்கு? எவ்வளோ பிரச்சனை பாருங்க. ஒன்றுமே இல்லாத விஷயம். ஆண்டவரே எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா. கர்த்தர் மேலே நம்பிக்கையா இருங்க, கர்த்தர் மேலே நம்பிக்கையா இருங்க. கர்த்தரே நம்பிக்கையா நீங்கள் பிடிச்சிக்கோங்க. உங்கள் குடும்பம், உங்கள் தலைமுறை நிச்சயமாக ஒன்றுமே அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் விசுவாசிங்க. இன்னைக்கு போய் சொல்லுங்க, ஆண்டவரை எவன் கையிலையும் நான் கை நீட்ட மாட்டேன், யார்கிட்ட எனக்கு உதவி நான் கேட்க மாட்டேன், யார் எனக்கு செய்யலே நான் யார் பிள்ளையும் வருத்தப்பட மாட்டேன், யார் எனக்கு உதவி செய்யலே நான் யார்கிட்டே போய் மன நொந்துக்க மாட்டேன். எனக்கு உதவி செய்கிறவர் யார் தான்?